ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல்லேருந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் ஓய்வே எடுக்காமல் வேலை செய்கிறாங்க, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, சர்வீஸில் இருக்கிறவங்க, அதாவது டாக்டர் மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய மணி காசுக்காக ஓடுறதுனால அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறத நானே கொஞ்ச நாளாக பர்சனலாகவே பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, நானே ஃபேஸ் பண்ணி வந்தேன். இப்போ நான் நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறேன். ஒரு 9 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இல்லாமல் போச்சு. நிறைய வேலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பணத்துக்காக தான் ஓடுறாங்க. பணம் சம்பாதிச்சா தான் வீடை பார்க்க முடியும், பணம் இருந்தால் தான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே உதாரித்தனமாக இருக்கிறதுக்காக கஷ்டப்படலை. எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்துக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் தனக்காகவும் செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலை செய்கிறாங்க. உண்மைதான், கரெக்டு தான். இது பெண்களுக்குமே அதிகமாக டபுள் பேர்டன் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா வீட்டு வேலையும் செய்கிறாங்க. ரொம்ப மோஸ்ட்லியான ரொம்ப சில ஆண்கள் மட்டும்தான் வீட்டு வேலையை பகிர்ந்துக்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு வீட்டு வேலையும் சேர்ந்து ஆஃபீஸ் வேலையும் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஆஃபீஸ் வேலை போகிறதுங்கிறது அதிகப்படியான பேர்டன் தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக போகிறோம், அது தப்பு இல்லை. கஷ்டமாக உடல் உழைப்புக்காக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா வீட்டு வேலை செய்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு வேலை தான். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், நம்ம அறிவுக்கும் மனசுக்கும் கிடைக்கக்கூடிய தீனியுமே ரொம்ப நம்ம மன உளைச்சல் அதிகமாக்குது. ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறவங்கள பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓய்வு அப்படிங்கிறது ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், ஒரு 4 மணி நேரம் வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா 1/4 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. இது தொடர்ந்து நான் ஒரு 9 மணி நேரம் வேலை செஞ்சிடுறேன், அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்படி கிடையாது. ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு கொடுக்கணும். உடல் உழைப்பை விட ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம். Bye.